இன்றைக்கி அவர் ஒரு முகநூல் பக்கத்தில் போட்டுக்கிறாரு. வீரமணி கிட்ட காசு இல்லையா, திராவிடர் கழகத்துக்கிட்ட காசு இல்லையா, அவங்க ஏதோ பெரியார் சம்மந்தமாக ஏதோ திறக்க போகிறாங்களாம் மதுரையில், 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. யார் காசுங்க இது? கேட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் இவ்வளவு, எம்எல்ஏ உறுப்பினர் அவங்க எம்எல்ஏ இருக்கிற சம்பளத்துலேருந்து இவ்வளோ கொடுத்தாங்க, மிச்சம் நிதி நாங்கள் போட்டு 10 லட்ச ரூபா. யார் காசு? நீ ஒடுக்கப்பட்டவங்க கட்சியை நடத்திட்டு இருக்கிற நீ. இவங்க காசெல்லாம் பிடுங்கி நீ ஒடுக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு போய் கொடுக்குற. எவ்வளோ திமிரு இதெல்லாம்? அது அவங்களுடைய கட்சி நிதி அவர் வந்து கொடுக்கணுங்க. அது அப்போ நீ என்ன நோக்கத்துக்கு அரசியல் பண்ணுற நீ? காசு இல்லாதவங்க கூட பரவாயில்லைங்க, உங்கள்கிட்ட நான் பிச்சை கட்டானா பிச்சை போடு, அப்போ நீ பெருமை. அவன் காசு இல்லாமையா இருக்கிறான்? எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட், பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரியார் நிறைய செஞ்சிருக்கிறார் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு அவருடைய கருத்தை ஏற்கிறார், அதனால அவர் கொடுக்குறார். கருத்தை ஏற்கிறலாம் இல்லை, அது வீம்பு அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 பிரிவு தான். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பறையர் சமுதாயம், பறையர் அல்லாத சமுதாயம். இது இந்த இடைவேளையை பயன்படுத்தி வளர்வது திராவிட சமுதாயம். தமிழர் அல்லாத தெலுங்கரோ இல்லை பிற இனத்தார் இங்கே ஆட்சி செய்கிறதுக்கு இந்த பறையர் அல்லாத இடைவேளை இருக்குது பார்த்தீங்களா, இதை பயன்படுத்துகிறானுங்க.